विघ्नविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय वरब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्जी नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। केचित् स्वदेहान्तर्हृदयावकाशे प्रादेशमात्रं पुरुषं वसन्तं चतुर्भुजं कञ्जरथाङ्गशङ्ग गदाधरं धारणया स्मरन्ति। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களை கேட்பதாலேயே ஒரு மனிதன் சகலவிதமான அஞ்ஞானங்கள்லேருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடையலாம் என்று பிரம்மனிஷ்டரா உள்ள சுகாச்சாரியால் பரமபாகவதோத்தமனான பரீட்சித் சக்கரவர்த்திக்கு அபயப்பிரதானம் பண்ணி கங்கா தீரத்தில் பகவத் கிருபைய கதா ஸ்ரவண மகிமையை சொல்றார். பொதுவாக அதற்கு முன்னாடி எந்த சாதனையாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அப்படிங்கிறது தியானம்தான். இங்கே எத்தனை பாதையில் வந்தாலும் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனఃப்புனः இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா என்று பராசர பகவான் விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார். நீங்கள் எத்தனை சாஸ்திரத்தை எத்தனை வகையாக ஆலோட்ய பார்த்தாலும் அல்லது பெரட்டி சிந்தனை பண்ணினாலும் விசாரியம் பண்ணினாலும் அதை பற்றி பேசினாலும் புனఃப்புனः பேசினாலும் முடிவு ஒன்று தான். இதமேகம் சுனிஷ்பண்ணம். என்ன முடிவு அப்படின்னு சொன்னால் தேயோ நாராயண சதா, பகவானை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களுடைய பிரயோஜனம். அது நீங்கள் யோகத்தினால பண்ணுறீங்களா, யாகத்தினால பண்ணுறீங்களா, தானத்தினால பண்ணுறீங்களா, பூஜையால் பண்ணுறீங்களா, கதாசிரவணத்தினால பண்ணுறீங்களா, நாம சங்கீர்த்தனத்தினால பண்ணுறீங்களா, வைராக்கியத்தினால பண்ணுகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் வேறு. இந்த கர்ம மார்க்கம் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த யாக யஜ்ஞங்களை நாம் செஞ்சு பகவத் அர்ப்பண புத்தியோடு பண்ணும்போது சித்தசுத்தியானது நமக்கு ஏற்படுறது. அதன் பிறகு அவன் ஞான மார்க்கத்துக்கு அதிகாரியாகிறான்.
அந்த கர்ம மார்க்கத்திலேயே ஒரு பகுதி உபாசனா மார்க்கம்னு இருக்குது. அந்த உபாசனை ரெண்டு விதமாக இருக்குது. அபியாசத்தினால பண்ணக்கூடிய உபாசனை, யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா அப்படின்னு சொல்லக்கூடிய தியான சமாதின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோக ரீதியாக நாம் யமத்தினால நல்ல குணங்களை சம்பாதிச்சுட்டு நியமங்களை அனுஷ்டானம் பண்ணி சரீர ஜெயத்தை ஆசனத்தினால அடைஞ்சு பிராண ஜெயத்தை பிராணாயாமத்தினால அடைஞ்சு அதன் பிறகு பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய வெளியில் போகிற மனசை திருப்பி கொண்டு வந்து தாரணையாக ஒரு இடத்துல நிறுத்துறது அப்படிங்கிறது. அதன் பிறகு தியானம் பண்ணுறது. அந்த பகவானை தியானம் பண்ணுறது ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று விராட் புருஷனாக பண்ணலாம், அல்லது அங்குஷ்ட மாத்திரம் பண்ணலாம். விராட் புருஷனாக பண்ணுறது தான் இப்போ நான் சொன்னேன்னா, சர்வசங்கத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெளியில் போய் வேதாந்த மார்க்கத்தில் வைராக்கியத்தோட சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அனுசந்தானம், அது எல்லாருக்கும் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் வைராக்கியம் முக்கியம். சரீரத்தில் உள்ள அபிமானம் விடணும், தரையில் படுத்துக்கணும், கையை தலகாணியாக வச்சுக்கணும், கிடைக்கக்கூடிய காய் கனிகளை இலைகளை சரகுகளை சாப்பிடணும், சாப்பிடலைன்னா பட்னி கிடக்கணும், ஜலத்தை சாப்பிட்டுட்டு இருக்கணும், சரீர பற்றுதல் இருக்கக்கூடாது. ஜடபரதரை வெட்ட வந்தபோது தடுக்கல் அவர், ஐயோ நான் சாக போகிறேன் அப்படின்னு நினைக்கல, என்னை வெட்டாதே அப்படின்னு அவர் சொல்லலை. காளி காப்பாற்றின உடனே தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷமும் படலை. அவருக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, அந்த நடுநிலையில் இருந்தார். சரீர அபிமானமும் கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. பேசுறதுக்கு நன்னா இருக்கும், கேட்கறதுக்கு நன்னா இருக்கும், அபியாசத்தில் வரத்தே தான் தெரியும். அது சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினவர்கள் கூட சரீரத்தை வியோகம் பண்ணுற காலத்தில் தடுமாற்றத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அங்குஷ்ட மாத்திரமா கட்டவரல் பிரமாணம் பகவான ஹிருதயத்தில் பார்க்கிறது. கேச்சித்து ஸ்வதேகாந்தர ஹிருதயாவகாச பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம். நம்ம ஹிருதயத்திலேயே பகவான் புரஹா அப்படின்னா ஹிருதய பிரதேசம், புதிசேதே இதி புருஷா, ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய பகவானை பிராதேச மாத்திரம் கட்டவரல் பிரமாணம். எப்படி இருக்கான் பகவான் அப்படின்னா, சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. திவ்யமயமான கிரீட்டத்தோட, ஸ்வர்ணமயமான கிரீட்டத்தோட, விஸ்தாரமான நெற்றியோட, ஊர்துவ திலகத்தோட, வில் போல் வளைந்ததான 2 புருவங்களோட, காது பரியந்தம் நீண்டதான கருணததும்பிய கண்களோட, உயர தூக்கப்பட்டதான அழகான மூக்கு, கண்ணாடி போல கன்னங்கள், 2 காதலையும் மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது, செவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், பக்தர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியதான மந்தஹாசம், சங்கம் போன்றதான கழுத்து, விரிந்ததான தோள்கள், அதில் மந்தார மாலை, துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, முத்து மாலை இவைகள்லாம் பிரகாசிக்கிறது. மார்பள கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது, மகாலட்சுமி பிரகாசிக்கிறார், தோல் வளைகள் பிரகாசிக்கிறது, கங்கணங்கள் பிரகாசிக்கிறது, மோதிரங்கள் பிரகாசிக்கிறது, இடுப்பில் திவ்யமான பீதாம்பரம், அதன் மேலே அழகானதான ஒட்டியானம், அழகான கால்கள், தொடைகள், திவ்யமான பாதங்களில் நவரத்னமயமான கொலுசுகள் பிரகாசிக்கிறது. தாமரை போல பகவானுடைய சரணங்கள். பிரசன்னவக்திரம் நளினாயதே க்ஷணம் கதம்ப கிஞ்சல்பபிஷங்கவாசசம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம் உன்னித்ரஹத் பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வராஸ்தாபித பாத பல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துபரத்ன கந்தரம் அம்னானலக்ஷ்மயா வனமாலயாச்சிதம். இப்படி பகவான ஹிருதயத்தில் பார்க்கறது ஒரு வகை. இது அபியாச யோகம் அப்படின்னு பெயர். இந்த அபியாச யோகம் அப்படிங்கிறது சித்திச்சுடுத்துனா பிரச்சனை இல்லை. யோகம் சித்திக்கிறது அவ்வளோ சுலபமா? பகவத்கீதையில் பகவான் சொல்லும்போது
அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதிங்கிறான். யோக விஷயத்தை பற்றி பேசும்போது, ஞானத்தை பற்றி பேசும்போது பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியத்தேன்னா, யோகத்தை பற்றி சொல்லும்போது அநேக ஜென்ம சம்சித்தா, ஒரு ஜென்மாவில் சித்திக்கக்கூடிய விஷயம் இல்லை, அநேக ஜென்மா. இப்போ பரீட்சித் சக்கரவர்த்தி வந்தது, இன்னும் ஒரு வாரம்தான் எனக்கு டைம் இருக்குது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் கரையேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னார். நீ யோகாபியாசம் பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணு, தியானம் பண்ணு, எல்லாம் வாஸ்தவந்தான். பாம்பு கடிக்க வர சமயத்தில் ஐயோ என்னை பாம்பு கடிக்க போகிறதேங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா அத்தனையும்னா வீணாக போயிடும். அதற்கு ஒரு அபயப்பிரதானம் சொல்கிறார் சுகாச்சாரியால். இதெல்லாம் ஒரு வழி இருக்குது ராஜன்னு. இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பகவானை ஆராதனம் பண்ணும்போது, பகவன் நாமா சொல்லும்போதோ, பகவத்குண கதா சிரவணம் பண்ணும்போதோ, பகவானை ஆலயங்களில் தரிசனம் பண்ணும்போதோ, பகவானுடைய புராணங்களை சிரவணம் பண்ணும்போதோ, ஸ்தோத்திரங்களை சொல்லும்போதோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதோ, மகான்களை தரிசனம் பண்ணும்போதோ, மகான்களுடைய அனுகிரக பாஷணத்தை கேட்கும்போதோ, எந்த நிலையில் இருந்தாலும் அப்போ பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னா, கைவிட்டுடாதேன். இந்த சாமர்த்தியங்கள்லாம் எனக்கு கிடையாது, எல்லாத்தையும் மறந்து ஒன்றை நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சக்தி கிடையாது, என் ஹிருதயத்தில் என்ன வாசனை ஊறி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் என்னை அந்திம காலத்தில் பிரபோ கைவிட்டுடாது. அதரா நிகமந்த மகாதேசிகன் பிரார்த்திக்கிறார். எப்பேற்பட்ட மகானவர்! அதராஹித சாருவம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிநீல சிலாவிபங்க நீலாஹ பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே. என்னுடைய அந்திம பிரயாணத்தில் கோபாலா நீ எப்படி தெரியுமா தரிசனம் கொடுக்கணும்? யசோதைக்கு தரிசனம் கொடுத்தா மாதிரி கொடுக்கணும். கம்சனை பயமுறுத்தினா மாதிரி பயமுறுத்தல தரிசனம் கொடுக்கக்கூடாது. அதராஹித சாருவம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ. அழகான செவந்த உதடுகள், மந்தஹாசம், தலையை முழுக்க ஒன்னிச்சு கொண்ட போட்டு அதில் மயில் தோகை அசைகிறது. ஹரிநீல சிலாவிபங்க நீலாக, நீலமேக சியாமலனாய் கோமலனாய் திரிபங்கியான சரீரத்தோட எனக்கு முன்னாடி நீ தரிசனம் கொடுக்கணும். பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே. அப்படி தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த பக்தன் பிரார்த்திச்சுக்கிறானோ அந்த பக்தனுடைய அந்திம காலத்தில் பகவான் தரிசனம் கொடுக்கிறேன், அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால் பகவானே சொல்கிறான். ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். வராக புராணத்தில் பூமி தேவிட்ட பகவான் சொன்னதான ஒரு சரணாகதியை விளக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் இது, மந்திரம் இது. ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. எந்த பக்தன் இது மாதிரி எங்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறானோ பக்தன் அவன் மிரியமானந்து உயிர விடுற நிலையில் இருக்கா. அதுவும் எந்த நிலையில்? இட்டகால் இட்டகை இருக்கிறபடி இருக்கு. கைகால் அசைக்கல்ல, கண்ணு மொழி பெறலல்ல, வாய் பேசல்ல, உச்சுவாச நிஸ்வாசம் மட்டும் இருக்கு. காஷ்டபாஷான சந்நிபம், கட்டா போல இருக்கா. அந்த சமயத்தில் பந்துக்கள்லாம் என்ன பண்ணுவாள்? பக்கத்தில் உட்காந்துட்டு வாயில் பாலை விடுவாள், ஜலத்தை விடுவாள், எல்லாத்துக்கும் மேலே அவரை தொட்டு ஞாபகப்படுத்துவாள். பாருங்கோ நான் வந்திருக்கேன், பாருங்கோ என்னை பாருங்கோ அப்படின்னு சொல்லுவாள். தன் பேரை சொல்லி, நான் புள்ள வந்திருக்கேன், பொண்ணு வந்திருக்கேன், நான் பேரை வந்திருக்கேன் தாத்தா, நான் பேத்தி வந்திருக்கேன் தாத்தா, இப்படிலாம் உறவுகளை சொல்லி அந்த ஜீவனை நினைவுபடுத்துகிறா. அந்த ஜீவனுக்கு இவர்கள்லாம் கூப்பிட்டா நினைவு வருமா வராதான்னு தெரியாது. எப்படி சரீர பந்துக்கள்லாம் பக்கத்தில் இருந்துட்டு அவனுக்கு தன் நினைவை கலப்பறத்துக்கு முயற்சி பண்ணுவார்களோ அது மாதிரி ஆத்ம பந்துவா உள்ள ஆராதனம் பண்ணின பகவான் அவரவர்கள் எந்த தெய்வத்தை ஆராதனம் பண்ணியிருக்கார்களோ, எந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்திச்சிருக்கார்களோ, எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கார்களோ
அந்த தெய்வம் வந்து தட்டி எழுப்புமா. இங்கே பகவான்னு சொன்னால் எல்லாரையும் தான் குறிக்கிற வார்த்தை. எல்லா தெய்வத்துக்கும் இது மாதிரி ஸ்லோகம் இருக்குது. வராக புராணத்திலேருந்து எடுத்து சொல்கிறமே தவிர அப்பய தீட்சிதர் சொல்கிறார் சிவபெருமானை பற்றி. ராமாயணத்தில் முருகனை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு. தேவி பாகவதம் தேவி மகாத்மியத்தில் அம்பாளுடைய பெருமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி கைவிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாகவத மகாபுராணம் சொல்கிறதுனால மகாவிஷ்ணுவனுடைய மகிமையை சொல்கிறோம். நாம் பெருமாளுடைய மகிமையை சொல்கிறோம். சரீர பந்துக்கள் எப்படி எழுப்புவார்களோ அது மாதிரி பகவான் வந்து எழுப்புவோம் நாம் தட்டி. என்ன பார் அப்படின்னு சொல்லுவனா. கருடாரூடனாய் சதுர்புஜனாய் சங்க கதாங்க சக்கரடத்தோட சங்க சக்கரம் கதை பத்மங்களோட பகவான் வந்து தரிசனம் கொடுப்பார். அகம் ஸ்மராமி அப்படின்னா இந்த வியாக்கியானம் ஸ்மாரயாமி அப்படின்னு, அவனுக்கு என் நினைவை கொடுப்பேன் அப்படிங்கிறான் பகவான். என்ன பார் அப்படின்னு சொல்லுவார். மற்றவர்கள்லாம் எழுப்பும்போது அந்த ஜீவனுக்கு நினைவு வரதோ வரலையோ, சரீர பந்துக்கள் எழுப்பும்போது, ஆத்மபந்துவான பகவான் எழுப்பும்போது நினைவு வராமல் போயிடுமா? பகவானை பார்க்காம போயிடுவானா? ஒரு கால் அப்படியும் வரலேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வழி சொல்கிறான் பகவான். அகம் ஸ்மராமின்னா நான் நினச்சிருவேன்னா, என் நினைவை கொடுப்பேன் அவனுக்கு. அவன் ஒரு கால் என்னை நினைக்கலன்னா, நினைக்க முடியலன்னா, ஏன்னா மிரியமானந்து காஷ்டபாஷான சந்நிபம், கட்ட போல கடக்கான், உயிர் போகிற நிலையில் இருக்கான். அப்படிங்கிறத அவனுக்கு அந்த நினைவு வரலன்னா அகம் ஸ்மராமி, நான் அவனை நினைப்பேங்கிறான். இந்த ஒரு விஷயம் நாம் பகவானை நினைக்கணுங்கிறதே பகவான் நம்மளை நினைக்கிறதுக்கு தான். நாராயணா அப்படின்னு அஜாமிலன் சொன்ன உடனே அவன் பாவங்கள்லாம் போய் அவன் வைகுண்டம் போவான் அப்படின்னு விஷ்ணு பார்ஷதர்கள் சொன்ன போது யமதூதர்கள் கேள்வி கேட்க போகிறார்கள். அது எப்படி சாத்தியம்? நாராயணான்னு ஒரு தடவை சொன்னான், அதுவும் புத்திரனை தான், பிள்ளையை தான் கூப்பிட்டானவன். ஸ்ரத்தையோட பக்தியோட பகவானுடைய நாமா அப்படிங்கிற நினைவோடெல்லாம் அவன் சொல்லலை. அப்படி இருக்கிறதே அவனுக்கு எப்படி மோட்சம் வரும் அப்படின்னா எதஸ்தத் விஷயா மதிஹி அப்படின்னு சொல்ல போகிறாள் அவா. இவன் நாராயணான்னு பகவானை நினைச்சுன்னு கூப்பிடலைன்னாலும் நாராயணான்னு கூப்பிட்டோன்னே பகவான் இவனை நினைச்சுட்டான். இவன் பகவானை நினைக்கிறத காட்டிலும் பகவான் இவனை நினைக்கணும். பகவானை கூப்பிட்றதே பகவான் நம்மளை நினைக்கிறதுக்கு தானே கூப்பிட்றோம். இப்போ நாம கூட்டத்தினால கரையேறிடுவோம் அப்படின்னா எந்த வகையில் என்னால் பகவான் நம்மளை நினைப்பாருங்கிறதுனால தான். நினைச்சாதான் கரையேற முடியும், இல்லைன்னா கரையேற முடியாது. இப்போ பகவான் என்ன சொல்கிறான்? அவனை என் நினைவை கொடுப்பேன் அவனுக்கு. அப்படி இல்லையா நான் அவனை நினைப்பேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம், அவனை நினைச்சதோடு இல்லாமல் நயாமி பரமாங்கதிம், அவனை வைகுண்டத்துக்கு நான் பரமாங்கதியை அழிச்சுன்னு போவேன் அப்படின்னு பகவான் சொன்னார். இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் பாகவதம் அப்படிங்கிறது நகர போகிறது. சிரவண மாத்திரத்தினால, கேட்குற மாத்திரத்தினால ஒருத்தன் எப்படி மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இதான் பதில். இதுக்கு இத்தனை மகிமையானா இத்தனை மகிமை. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது இத்தனை விசேஷம். இருந்தாலும் உபாசனா மார்க்கத்தில் எல்லாரும் மோட்சத்தில் விரும்புகிறவர்கள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காமனர். பகவானையே வழிபடுவார்கள், கோவிலுக்கே போவார்கள், ஒன்னென்ன வேண்டுவார்கள். நம்ம ஹிந்து மதத்தில், சனாதன மதத்தில், வைதிக மதத்தில், வேதத்தில் என்னென்ன பிரார்த்தனைக்கு எந்தெந்த தெய்வங்களை பூஜை பண்ணணும்னு இருக்குது. அதெல்லாமும் சொல்கிறாள் சுகாச்சாரியால். பிரம்மவர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மனஸ்பதிம் இந்திரமிந்திரிய காமஸ்து பிரஜாகாம பிரஜாபதீனி தேவீம் மாயாந்து காமஸ்து தேஜஸ்காமோ விபாவசும் வசுகாமோ வசுன் ருத்ராணி வீரியகாமோத வீரியவானி அன்னாத்யகாமஸ்வதிதிம் ஸ்வர்ககாமோதிதே சுதானி விஸ்வான் தேவான் ராஜ்யகாமஹ சாத்யான் சம்சாதகோ விஷாம் ஆயுஷ்காமோஸ்வினோ தேவோ புஷ்டிகாம இலாம் யஜேதி பிரதிஷ்டாகாம புருஷः ரோதசி லோகமாதரௌ ரூபாபிகாமோ கந்தர்வான் ஸ்திரீகாமோத்சர ஊர்வசீம் ஆதிபத்யகாமः சர்வேஷ யஜேத பரமேஷ்டினம் யஜ்ஞம் யஜேத்யசஸ்காமः கோஷகாமः பிரச்சேதசம்
வித்யாகாமஸ்து கிரிஷம் தாம்பத்யார்த்த உமாம் சதீம் தர்மார்த்த உத்தம ஸ்லோகம் தந்துன் தன்வன் பித்ருன் யஜேத் ரக்ஷாகாம புண்ணியஜனான் ஓஜஸ்காமோ மருத்கணானி ராஜ்யகாமோ மனூன் தேவான் நிருதிந்த்வபிச்சரன் யஜேத் காமகாமோ யஜேத் சோமம் அகாமஹா புருஷம் பரம் அகாம சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதீஹி தீவ்ரேன பக்தியோகேன யஜேத புருஷம் பரம். சர்வசாஸ்திர சாரத்தையும் சொன்ன மாதிரி பூஜா விதானத்தை சுருக்கமாக சொல்லிட்டான். இதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய பூஜைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆலயங்களில் பல தெய்வங்கள், பல வழிபாட்டு முறைகள் எல்லாம் சொல்கிற மத்தியில் எல்லாம் இப்போ சொன்னதனுடைய அடிப்படையில் முதல்ல பிரம்மவர்ச்சசகாமஸ்து, பிரம்மவர்ச்சஸ்வியா ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னா மகா புத்திசாலியா, தேஜஸ்வியா, தீக்ஷ்ண புத்தியோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா யஜேத பிரம்மணஸ்பதிம், பிரம்மதேவரை பூஜை பண்ணணும். இந்த பிரம்மணஸ்பதி அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரை குறிக்கிறது. வியாக்கியானத்தில் பிரம்மா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதி ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சீத சாதனம் அப்படின்னு மகாகணபதிக்கு பேரும் பிரம்மணஸ்பதின்னு பேர். மூலாதாரத்தில் தேவதையாக இருக்கா. மகாகணபதியை பூஜை பண்ணினாலே சகல ஞானமும் ஏற்படும், சகல அறிவும் ஏற்படும், சர்வகாரிய சித்தியும் ஏற்படும். அதனால தான் நம்ம ஆரம்பிக்கும்போது பிள்ளையார் சுழி அப்படின்னு போடுற மத்தியில் இப்படி ஆரம்பித்து அந்த அணுவினுடைய உற்பத்தியை காண்பிக்கிற விஷயம் அது. பிரம்மாண்டத்தினுடைய உற்பத்தி அது. மூலாதாரத்தில் இருக்கார். குண்டலினி சக்தி அப்படி தான் இருக்குது அங்கே. அதை காமிக்கிறது தான் பிள்ளையார் சுழியா. பிரணவத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கா. நீ எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். அந்த பிரம்மாவை அல்லது மகாகணபதியை பூஜை பண்ணினா தேஜஸ் ஏற்படும், சர்வகாரிய சித்தி ஏற்படும். இந்திரம் இந்திரிய காமஸ்து, இந்திரியங்கள் புலன்கள் இருக்குது பாருங்கோ. இப்போ கையை அசைக்கிறோம், காலை அசைக்கிறோம், நர்வஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறா பற்றியில அது இல்லாமல் இருக்கணும்னா யாரை பூஜை பண்ணணும்னா இந்திரனை பூஜை பண்ணணும். இந்திரனை பூஜை பண்ணினா அந்த தோஷங்கள்லாம் சரியாக போகும். பிரஜாபதி அப்படின்னு ஒரு தேவதை, அந்த தேவதையை பூஜை பண்ணினோம்னா பிரஜாகாமஹா, குழந்தைகளுக்கு உள்ள தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். தேவீம் மாயாந்து காமஸ்து, மாயையான துர்க்கையை பூஜை பண்ணணும். ஸ்ரீகாமனா உள்ளவன். வசுகாமோ வசூன் ருத்ரானி, அஷ்டைஸ்வரியத்தை விரும்புகிறவன் அஷ்ட வசுக்களை பூஜை பண்ணணும். வீரிய காமோத வீரியவான், வீரியத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் ஏகாதச ருத்ரர்களை பூஜை பண்ணணும். நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் அதிதியை பூஜை பண்ணணும். சொர்க்கத்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் இந்திரனை பூஜை பண்ணணும். விஸ்வான் தேவான் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா. ராஜ்ய காமத்தை அடையணும்னு ஆசைப்படுறவர்கள், உயர்ந்த பதவிகள் எல்லாம் ஆசைப்படுறவர்கள் விஸ்வான் தேவான்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைகளை பூஜை பண்ணணும். ஆயுஷ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் அஸ்வினி தேவதைகள், தேவகணங்களில் அவர்கள் தான் டாக்டர்கள், அவர்களை பூஜை பண்ணணும். ரூபாபிகாமோ கந்தர்வான், நல்ல அழகு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கந்தர்வராஜனை பூஜை பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி வரும். போக்கர்த்தேவே அவன் என்ன லட்சணங்கிறது தீர்மானம் ஆயிடுறது. அப்புறம் பூஜை பண்ணினா அழகு வரும்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த அழகுங்கிறது பார்க்கிறவன் பார்வையில் தானே இருக்குது. இப்போ எத்தனையோ பேர் ஸ்க்ரீனில் வரா, டிவி சினிமாலெல்லாம் வரா, பெரிய அழகாக சொல்கிறோம். இயற்கையில் பார்த்தா அதை விட அழகாக உள்ளவா எத்தனையோ பேர் இருக்கா. அவர்களுக்கு பிரபலத்தினால அவர்கள் அழகாக நாம் சொல்கிறோம்.
அந்த எண்ணத்தோடையே பார்க்க 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 அவர்கள் அழகு மாதிரி நமக்கு தோன்றது. எண்ணம் தான் இங்கே முக்கிய காரணமாக இருக்குது. இவ அழகு, ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து பார்க்குறா, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குறா, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, அல்லது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறா. அதே பையனையோ அதே பொண்ணையோ இன்னொரு பையனோ பொண்ணோ வந்து பார்த்துருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா, சந்தோஷமாக வாழறா. ஒருத்தருக்கு பிடிக்காதவா ஒருத்தருக்கு எப்படி பிடிக்க முடியும்? பார்க்குறவனுடைய பார்வையில் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரங்களில் கல்யாணத்தின் போது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிச்சிருக்கணும், முன்னாடி இல்லை பின்னாடி. இப்போ என்ன பிரச்சனைன்னா, முன்னாடி பிடிச்சிருக்கு, பின்னாடி பிடிக்கல. முன்னாடி ரொம்ப பிடிச்சி கட்டி பிறண்டு எல்லாம் நடக்கிறது. பின்னாடி கல்யாணம் ஆகி 4 நாள் ஆச்சுன்னா சண்டை மண்டை உடையாது. நம்ம என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அது காமத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது, பிரியத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். ஆயுசு பரியந்தம் இந்த கணவனுக்கு அந்த மனைவி அவ்வளோ அழகாக தெரியணும், அந்த மனைவிக்கு அந்த கணவன் அவ்வளோ அழகாக தெரியணும். அதுக்கு ஒரு மந்திரம், அதுக்கு ஒரு பூஜை, கந்தர்வராஜ பூஜைன்னு பேர். அது இன்றைக்கி அதெல்லாம் ஒரு நாள் கல்யாணங்களில் ஓம் தான், ஒன்றும் கிடையாது. 4 நாள் கல்யாணம் பண்ணுறவாளுக்கு தெரியும். அது ஒரு குச்சி அல்லது ஒரு சில்ல மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மையில் கந்தர்வராஜன் ஆவாகனம் பண்ணி இந்த தம்பதிகள் 4 நாளும் வச்சு 2 வேளையும் பூஜை பண்ணி 4ஆவது நாள் சேஷஹோமத்தும் போது அந்த கந்தர்வராஜனை விசர்ஜனம் பண்ணுறது. எதற்காக அந்த பூஜை அப்படின்னு சொன்னால், ஆயுசு பரியந்தம் ஒருத்தரை பார்க்கறதே அந்த பிரியம் மாறவே கூடாது. போதாயனர் சொல்லுவார், தத்சு சம்வனனம் கிருத்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் போதாயன சூத்திரத்தில். அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், உன்னோட அந்த பல்வரிசை அந்த சிரிப்பு இருக்கு, அது எப்படி தெரியுமா இருக்கணும், ஆயுசு பரிந்தம் எனக்கு சம்மணனம் அப்படிங்கிறார். சம்மணனம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு வசீகர சம்மணனா, வசீகரமாக இருக்கணும், என்னை எப்போதும் ஆக்கர்ஷணம் பண்ணுறதா இருக்கணும். அந்த சிரிப்புலேயே என்னுடைய துக்கங்கள்லாம் மறந்து போயிடணும், அந்த முகத்தை பார்க்கும்போதே என்னுடைய சிரமங்கள்லாம் ஓடி போயிடணும். இது மாதிரி வாழ்க்கை அமையணுமா, பார்த்தாலே சண்டை கோபம் ஆத்திரம் அப்படின்னு இருந்தால் தம்பதிகளுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? அந்த அழகை கொடுக்கக்கூடியதான இப்போ வந்து பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறா பற்றியில, அந்த ரூபா கந்தர்வராஜ பூஜைன்னு இருக்குது. இதுலேயே மந்திர விதானத்திலேயே இருக்காது. ரூபாபிகா மோ கந்தர்வான்னு ஸ்ரீ காமோப்சர ஊர்வசி. நல்ல அழகான பெண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஊர்வசியை பூஜை பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே நல்ல தம்பதிகள், நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும். இந்த தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். ஆயுசு பரியந்தம் அந்த தம்பதிகளுக்குள்ள விரோத பாவம் இருக்கக்கூடாது. சண்டை விஷயம் வேற, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரதெல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை வரத்தான் வரும். உன்னை கண்டா பிடிக்கல, என்ன கண்டா பிடிக்கல அப்படிங்கிற வார்த்தை வரவே கூடாது. அப்படி வராமல் இருக்கணும்னா யாரை பூஜை பண்ணணும்னால் தாம்பத்தியார்த்த உமாம் சதீம், அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறார் பாகவதத்தில். இந்த உமாம் சதீம் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. பின்னாடி ருக்மணி கல்யாணத்திலேயே பகவான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி கௌரி பூஜை பண்ணினால் ருக்மணின்னு இருக்கு. மகாலட்சுமியான அம்பாளே பார்வதியை பூஜை பண்ணுறாள். நமஸ்யே துவாம்பிகே பீஷ்ணம் ஸ்வசந்தா நயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவானு கிருஷ்ணா ததனுமோததா. எனக்கு அந்த பகவான கிருஷ்ணனை நீ எப்படி பரமேஸ்வரனோட ஸ்கந்தரோட சோமாஸ்கந்தரா பிரகாசிக்கிறியோ அது மாதிரி நான் குடியும் கொடுத்தனமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து ருக்மணியை கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி முருகனே வந்து பிள்ளையா பிறக்க போகிறான் அப்படின்னும் இருக்குது இவர்களுக்கு. இப்படிலாம் நிறையா சரித்திரம். இதே பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் இந்த கோபஸ்திரீக்கெல்லாம் மார்கழி மாதத்தில் காத்தியாயினி விரதம்னு இருக்காள். காத்தியாயனி ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ்ரஜ குமாரிகாக செருர்ஹவிஷ்யம் புஞ்சானாக கார்த்தியாயின்யர்ச்சனம் விரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. இது கல்யாண மாறத்துக்குள்ள மந்திரம். இது காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிமே குருதே நமஹ அப்படின்னு அம்பாளை பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனை இன்றைக்கும்
ஆசேது ஹிமாச்சலம் இந்தியாவில் சில இடங்களில் விட்டு போயிடுத்தே தவிர பெரும்பாலான இடங்களில் அந்த சம்பிரதாயம் இருக்குது. கௌரி பூஜைன்னு பேர். கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணுவார்கள் அம்பாளை பூஜை பண்ணுறது அப்படிங்கிற சம்பிரதாயம். ஏன்னா அம்பாளை பூஜை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக அமையும். அது மாதிரி வித்யா காமஸ்து கிரிஷம்.